செய்தியை பார்த்து வருகிறோம். எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் இரண்டாவது கடிதம் கிடைத்திருக்கிறது. யார் யார் எவ்வளவு கடன் பாக்கி தர வேண்டும் என்று மருமகனுக்கு ஜெயக்குமார் கடிதம் எழுதியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜா. இந்த கடிதம் குறித்தான முழுமையான விவரங்கள். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் இறுதியாக தனது மருமகன் ஜபாவிற்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் இன்றைய தினத்தில் காவல்துறையினரிடம் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய மகன் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இதில் அவர் யார் யாருக்கெல்லாம் பணம் பரிமாற்றம் செய்தார் என்ற விவரமும் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் தனது ஒப்பந்தப்படி யார் யாருக்கெல்லாம் வீடுகள் கட்டி கொடுத்தாரோ அவர்களுடைய வாக்கி நிலவரத்தையும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களிடமிருந்து வசூல் செய்து குடும்பத்தினர் கொடுக்குமாறு நிறுவப்பட்டிருக்கிறது. மேலும் எனது சாவுக்கும் காரணமானவர்களை குடும்பத்தினர் யாரும் பழிவாங்க கூடாது என்றும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு சட்டம் தன் கடமை செய்யும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 42 பேர் உட்பட பலர் பேரை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு அதாவது வீட்டு வேலைக்காரர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் பெயரை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அந்த தினத்தில் தற்போது விசாரணையாவது SP சிலம்பரசன் துவங்கியிருக்கிறார். எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் இரண்டாவது கடிதம் சிக்கியிருக்கிறது. யார் யார் எவ்வளவு கடன் பாக்கி தர வேண்டும் என்று மருமகனுக்கு ஜெயக்குமார் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.